அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னு தெரியுங்களா? சென்னையில் இருக்கிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு ப்ரீமியமான ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இருங்க நம்ம அந்த ஸ்டோரியை சொல்கிறத விட அந்த வண்டியை காமிச்சிட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஸ்டோரி அந்த வண்டிக்கு இருக்குது. நிறைய கதைகளும் இருக்குது. என்ன வண்டி ஏது வண்டி தெரியுங்களா? ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியில் சொகுசான வண்டி. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பென்ஸில் வந்து GLC 300 அப்படிங்கிற வண்டி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம டிஎம்எஃபோட வண்டிங்க. சென்னையில் தான் இருக்கிறாரு. நம்ம ஊருக்காரர் தான், ஈரோடு. ஆக்சுவலாக பொண்ணு கட்டியிருக்கிறது வந்து நம்ம ஊர் திருப்பூர். ஆக்சுவலாக போன தடவையே சேலம் வந்திருந்த போதே கூப்பிட்டா நம்மளால் போக முடியல. இல்லைங்க நான் சென்னை வரும்போது கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேங்க அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டே கூப்பிட்டு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு இன்னும் டைமே கிடைக்கல. கரெக்டாக சென்னை வந்த போதே இன்றைக்கி இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்களாம்மா. அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காக வாங்கியிருக்கிறாரு. பட் என்ன இருந்தாலும் வீடியோவில் நான் வர சொல்லி கேட்டேன். அவர் வந்து கல்யாணம் போட்டாவே எனக்கு எடுத்தாலும் வெக்கமாக இருக்குதுங்க, நான் வீடியோவில் வரலீங்க அப்படின்ட்டாரு. நம்ம யதார்த்தமானவர்னு வச்சிங்களேன் எடுத்துட்ட. அதை விட ஒரு மெயினான விஷயம் அவருடைய இதுங்க. அதை நான் அப்புறமேல் கடைசியாக சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ இந்த வண்டியை பற்றி பார்த்துடலாங்களா? ஆக்சுவலாக GLC அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ஜி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆஃப் ரோடர். அதுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வரும், கெலிண்ட வேகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிக்கு. அப்புறம் எல்ங்க. அப்புறம் சிங்கிறது வந்து சி கிளாஸோடைய பிளாட்ஃபார்ம். இதை வந்து சேம் சி கிளாஸோடைய பிளாட்ஃபார்ம் வந்து டோட்டலாக கிராஸ் ஓவராக பண்ணி இந்த வண்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பென்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒவ்வொருத்தருடைய அது லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், புரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்இடி ஹெட்லைட்ஸுங்க, எல்இடி ஹை பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருக்குறாங்க. டோட்டலாக மேலே வந்து டிஆர்எல் வந்துடுங்க. அப்புறம் இவருங்க 1 லேயரு 2 லேயர் 3 லேயர் வந்துடுதுங்க. இங்கே வந்து மெர்சிடிஸ் பென்ஸுன்னு நல்லா சிறுசாக குட்டியூண்டு எழுதியிருக்குது. ஒரு நெமையே எழுதியிருக்குது. நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். செம்மையாக இருக்குதுங்க வண்டி. கலர் சில்வர் கலருக்கும் அப்படின்னு நெகுன்னு இது ஃபுல்லாக ஏர் வந்துட்டு பெரிய பென்ஸ் பேட்ஜு. இங்கே ஒரு பென்ஸ் பேட்ஜுங்க. இது ஏர் இது ஆமாம், இங்கே பார்த்தீங்களா சின்ன குரோம் டிசைன் இதுக்கு. அதுக்கப்புறம் கீழே ஏர் வந்துட்டு ஸ்கிப்லேட்டுன்னு குரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. முன்னாடி கேமரா வந்துடுது. அப்புறம் அடாஸ் வந்துடுதுங்க. முன்னாடி அடாஸ் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஃபாக் லேம்ப் வரல. ஆக்சுவலாக ஃபாக் லேம்ப் இந்த இடத்துல சென்சார் இருக்குது. இருக்கு, நான் அப்படி உங்களுக்கு பானட் நீக்கி காமிக்கிறேன். இங்கே இருக்குதுங்க. ஓ, 1 லேக் தான். இங்கே பாருங்க சாஃப்ட்வேர் ஸ்ரெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேகப்ஸரு இன்ஜின் ரூம் பார்த்தீங்களா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் நல்லா ஊற்றுன்னு கிடக்குது இடம். இங்கே ஒரு டர்போ கிடக்குது. லைட் ரோஸ் மில்க் ஒன்று கிடக்குது. இதான் கூலண்ட் ஆயிலு. ஆனால் இன்ஜினும் ஃபுல்லாக பேக்கடு. மேலே வருங்க, மேலே சவுண்ட் ப்ரூஃபுங்க, அங்கே சவுண்ட் ப்ரூஃபு, ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப் எல்லாமே. கிட்டத்தட்ட 2000 சிசிங்க. M254 இன்ஜின் டைப்புங்க இது. 2000 சிசிங்க, 254 பிஹெச்பி, 400 NM டார்க்கு, 4 சிலிண்டர், 16 வால்வு MPF இன்ஜின், 9 ஸ்பீடுங்க வண்டி. கியர் பாக்ஸு, ஆட்டோமேட்டிக்ஸ். இதுக்குள்ளே எவ்வளோ கேப் பாருங்கள். அந்த ஏசி உடைய அது ரேடியேட்டர் இதுக்கெல்லாம் நல்ல வெயிட்டு. பானட்டு செம ஸ்ட்ராங்கு. அப்படி விட்டோம்னா அதே நல்லா சாத்திக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா 235 55 19ங்க. டியூவல் டோன் அலாய் வீல்ஸு. இங்கே பாருங்கள் சைடில் ஒரு பார்க்கிங் சென்சார் இருக்குது. பம்பரில் நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ சைடில் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டெப் ஒன்று வந்துடுது. 360 கேமரா வந்துடுது. மோட்டரைஸ் மிரர் வித் இண்டிகேட்டரு இதெல்லாம் வந்துடுது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ்ன்னு சொல்லி இத்தனையோடு லெட்டருங்க மைன்யூட்டாக எழுதியிருக்கிறாங்க. இந்த வண்டியினுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 4716 எம்எம்ங்க. விட்டு 1890 எம்எம், ஹைட் 1640 எம்எம், வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 3095 எம்எம்ங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 201 எம்எம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியமான கேட்டகரியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வராது. பட் அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்கிறதில்ல, வெளியே மக்கள் கேட்ட கேஸ் மக்களாக தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வந்து அந்த ஒரு 201 எம்எம் சொல்லலாம். மேலே பேனரமிக் சன் ரூஃபுங்க. அப்புறம் ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 65 லிட்டர். முதல்ல அதையும் சொல்லணுங்கிறீங்களா? பெட்ரோலா டீசலான்னு? பெட்ரோலுங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்பாய்லரு, அது ஒரு பிரேக் லைட்ஸு, வைப்பருங்க, டிஃபோகர் லைனு, அதுலேயே அந்த எஃப்எம் லைன்ஸ் வந்துடுது. பென்ஸுங்கிற பேட்ஜு. ஃபோர்மேட்டிக் பார்த்துங்க, ஆல் டைம் 4 வீல் ட்ரைவ் GLC 300 அப்படிங்கிற பேட்ஜு. இங்கே வருங்க குரோம். அப்புறம் கேமரா இங்கே வந்துடும்.
கேமரா. ஓ, இது போட்டால் தான் ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல. அப்புறம் எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்துடுது. அப்புறம் டியூவல் சைலன்சர் மாதிரி தெரியும். டியூவல் சைலன்சர் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு அடியில் இருக்குது. அது அடியில் ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமான்னு தெரியல. இருங்க காமிக்கிறேன். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் 2 ரிஃப்ளெக்டிங் கல் வந்துடுது. ஆக்சுவலாக நீ கேமராமேன் யார் தெரியுங்களா? நம்ம மோட்டார் மாலை அவர் தான். நம்ம ராகுல் தான் இன்றைக்கி வந்து கேமராமேன் சென்னையில். ராகுல் வந்தங்காட்டி நம்ம ராகுல் பிரதரை கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் கம் ஹைப்ரிட்டுங்க. 620 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி மட்டும். 620 லிட்டர். இங்கே பாருங்க மேட்டெல்லாம் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுங்க. தொடருக்கு ப்ரீமியம் வண்டி தான். பூட் ஸ்பேஸ் ஸ்டெப்னி, சின்ன ஸ்டெப்னி. 145 80 19. அப்புறம் இங்கே ஒரு பேட்டரி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஹைப்ரிட்டுடைய பேட்டரி. வண்டிக்கு தனியாக முன்னாடி ஒரு பேட்டரி இருக்கும், இதுக்கு தனியாக ஒரு ஹைப்ரிட் பேட்டரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பட்டன், இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது அமுத்துனீங்கன்னா சீட்டு வந்து டொபக்குன்னு முன்னாடி சாஞ்சிரும். பார்க்குறீங்களா சாயறத தம்பி? இருக்கணுமா? சாஞ்சிருச்சு. இதையும் இழுத்திங்கன்னா சாஞ்சிக்கும். எல்லாம் பட்டன். அப்புறம் தூக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்குறது நம்ம தான் போய் தூக்கணும் கையில். அப்புறம் இது வந்து டெயில்கேட் வந்து ஆட்டோமேட்டிக். இது மோட்டரைஸ்டு டெயில்கேட். இங்கே ஒரு லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்இடி. மேலே வந்து ரெட்டு, கீழே வந்து ஒயிட்டு. இது எதுக்கு மேலே ரெட்டு கொடுக்குறாங்கன்னா, பின்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கும்போது பேக்லேருந்து வர்ற வண்டிக்கு ரைட் இந்த இடத்துல வெளிச்சு நிற்கும் சொல்லி அவ்வளோ இதாக நல்ல பவராக இருக்கும். தம்பி சாத்திக்கப்பா, வேலை முடிஞ்சு. சாத்திக்கா போ தம்பி. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா? ஓகே, வண்டி புறவு கால சீட்டில் பார்க்கலாம். முதல்ல சீட்டை தூக்கி விட்டுக்குவோம். ஓகே, டன். இங்கே பாருங்க, ப்ரீமியம் அப்படின்னா இங்கே பாரு டிஎஸ்எம் லெதரு, இங்கே லெதரு. இது வந்து அது என்ன ஸ்பீக்கருங்கிறதுக்கு பேர்? பர்மிஸ்டர். பர்மா ஸ்டாரா? பர்மிஸ்டர் அதில் எழுதியிருக்கு. பர்மிஸ்டர்னு எழுதியிருக்கா? சரி, பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், பென்ஸில் வர்ற பெஸ்ட்டு ஸ்பீக்கர். அதை பார்த்தா பர்மா ஸ்டாராட்டு இருக்குது. இங்கே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா டிங் டிங் கை அப்படி மேலே வருது. அழகாக கொடுத்துருக்குறாங்க, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இங்கே இதே பர்மா ஸ்டாரோடைய டூட்ரு லாக் ஓப்பன். பாருங்க என்ன ஷைனிங் பிளாக்குன்னு. இதெல்லாம் அப்படி ஒரு பீஸுங்க தனியாக. எல்லாமே லெதர். இது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு. அப்புறம் இங்கேயே லைட்ஸ் எல்லாம் வந்துடுது. செம்மையாக இருக்குது. அப்புறம் சன்சைடு வேறு தனியாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து 3க்குமே ஹெட்ரஸ் தனியாக கொடுத்துட்றாங்க. அப்படியே சுற்றி ஒரு 8 ஏர்பேக் 9 ஏர்பேக் இருக்க மாட்டேருக்குது. சுற்றி ஏர்பேக் இருக்குது. இது வரைக்கும் இருக்குது ஏர்பேக். 2 4 6 8 10 இருக்க மாட்டேருக்கு சீட் பெல்ட்டோடு சேர்த்தி. ஆமாம், அப்புறம் கை காலுக்கு இருக்கான்னு தெரியலிங்க. இங்கே ஒரு கைப்பிடி, இதுலேயே சுருக்கு போய் மாட்டிக்கலாங்க. லைட்டு எல்லாமே இதில் சொல்ல மறந்துட்டேங்க. இங்கே வருங்க, அமுத்துனா ஆஃபு, அமுத்துனா ஆஃபு. இல்லையே, இது அமுத்துறது. அந்த முன்னாடி இல்லை பட்டன் இட்டன் எல்லாமே ஸ்வைப்பு, அமுத்துறதெல்லாம் கிடையாது. இங்கே வருங்க, ரியர் ஏசி வந்துட்டு. இங்கே எதாவது சில்லற காசு வச்சுக்கலாம். ஃபோன் நிற்குமா? நிற்காது. டைப் சி சார்ஜர் 2 கொடுத்துருக்காங்க. நிற்கிங்க ஃபோனு ஒழுங்கு. அப்புறம் ஐசோபக்ஸு கருப்பு கலர் சீட்டு, நிறைய டாட்டடு. செம ப்ரீமியமாக இருக்குதுங்க சீட்ஸ் எல்லாம். பா என்னதான் சொல்லுங்க, ப்ரீமியம் வண்டி தான். வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் மற்றதெல்லாம். இந்த சைடு மிரர் இருக்கு இல்லைங்க, பிளைண்ட் ஸ்பாட் மிரரு. அந்த பிளைண்ட் ஸ்பாட்டு அது என்னது, அந்த சிக்னல், அது எல்லாமே வரணும். ஆட்டோ டிம்மிங்கி எல்லாமே வந்துடுது அதில். சேம்ங்க மெர்சிடிஸ் பென்ஸுங்க நீங்கள் லோகோ. இந்த லைட் எரியுது. அதுக்கப்புறம் பர்மா ஸ்டார் ஸ்பீக்கரு. இங்கே அதே மாதிரி கைப்பிடி. இங்கே பார்த்தீங்களா மிரருக்கெல்லாம் எல்லாமே ஃபெதர் டச்சு. இவ்வளோ சூப்பர். இங்கே வருங்க, சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு. இங்கேயும் ஸ்பீக்கரு இதெல்லாம் இங்கே வருங்க. லெதர் என்ன ப்ரீமியமாக இருக்குதுங்க, வேறு லெவலு. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்குடைய அந்த இது கொடுத்துருக்கு, பார்க்கிங் பிரேக், அவ்வளோதான். அப்புறம் பானட் லீக்கரில் லிவர் ரைட். அப்புறம் மொத்தம் அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் காமிக்கிறேங்க. ஓகே, முதல்ல வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி வந்து இங்கே தான் இருக்குதுங்க, ஸ்டாப் பட்டனு. தம்பி ஸ்டார்ட் ஆகி ஆடாடாடாடாடா. வெஹிக்கிள் இஸ் ரெடி டு டிரைவ். ஷட் டவுன் அகஸ் வென் லாக்டு ஆட்டோமேட்டிக்லி இன் 20 minutes. உட்காருங்க, உள்ளே வந்துடுங்க. ராகுல் உள்ளே வாங்க. எடுத்தோடனே நான் உங்களுக்கு இதில் சொல்ல ஸ்டேரிங் தான் ஆரம்பிக்கலாம். இங்கே இது மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்க, டில்ட்டு டெலஸ்கோபிக்கு.
எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இத்தினோடு லிவராக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரு, வைப்பரு எல்லா சமாச்சாரம் இதில் தான் வருது. அப்போ இந்த பக்கம் என்ன வருதுன்னு கேட்குறீங்களா? இந்த பக்கம் இது வந்து இதுங்க ட்ரைவ் மோட்ஸு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு, பார்க்கிங். எத்தனோண்டு இருக்குது பார்த்தீங்களா? இத்த சோடு தான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நல்ல லெதர் கிரிப் ஸ்டியரிங் வந்து நல்லா ரவுண்டு இதில் வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க. இதே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க கருமத்தை. என்னங்க இது? அப்புறம் இந்த இந்த மீட்டர் வந்து மாற்றிக்கலாம். நம்ம மீட்டர் மாற்றுறதுக்கு இங்கே வருங்க ஹோம் பட்டன் தானே. என்ன பண்ணணும்? டோர் நீக்கி இருக்குதா? ஓகே. டோரை சாத்திட்டு ஹோம் பட்டன் ஒன்று வச்சுங்க. இங்கே வருங்க, எந்த பக்கம் மீட்டர் வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே வரும், சும்மா இந்த பக்கம் தள்ளுற, இங்கே வருங்க, தள்ளுற மாதிரி இந்த போது வரும், தள்ளினாலே போதும், டிக்குன்னு எல்லாமே ஃபெதர் டச்சு ஸ்போர்ட். இது அப்பா எப்படி பார்த்தீங்களா? மீட்ரு கிளாசிக்கு மீட்ரு அண்டர்ஸ்டாண்டு அண்டர்ஸ்டுட் ஏதோ ஒரு மீட்ரு வேறு லெவலாக இருக்குது. இது வந்து கிளாசிக்கே வச்சுக்கலாம். இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், பென்ஸுங்கிற லோகோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுதுங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் இங்கே வரும், ப்ரீமியம் லெதர் டேஷ்போர்டு ஃபுல்லாகவே. இங்கே ஒரு ஏசி வெண்ட் ரைட்டில், இங்கே 3, அங்கே ஒன்று, மொத்தம் 4 ஏசி வெண்ட்டு சேர்த்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி லைட்ஸ் ப்ளூ கலர் தெரியும். இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இங்கே வரும். நல்லது உட்டன் ஸ்டைலில் இருக்குதுங்க. இது வந்து அந்த அலுமினியம் லைன் கோடு அப்படி சுற்றி இங்கே ஒரு லைன் அலுமினியம், இங்கே வருங்க, இங்கேயே அலுமினியம் லைனு, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, அப்படியே அட்டகாசமாக இருக்குது. செட்டில் என்ன விஷயம் தெரியுங்களா? ஆப்ஸ் இருக்குதுங்க. இந்த ஆப்ஸில் இந்த சூடோ கேமு, அந்த கேம், இந்த கேம்லாம் இருக்குதுங்க. நீங்களே கேம் விளையாடலாம். ரன்னிங்கில் இல்லைங்க, வண்டி நின்றுட்டு இருக்கும்போது சுடுக்கு அந்த மாதிரி கேமு. அப்புறம் வண்டி நின்றுட்டு இருக்கும்போது ப்ரௌஸ் பண்ணுறா, நீங்கள் வந்து ப்ரௌசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ மெர்சிடிஸ் அப்படின்னம்னா அது வாய்ஸ் வேறு இருக்குது நிறையா. அப்புறம் மெர்சிடிஸ் மீன் இருக்குது, உங்களுடைய வண்டி விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குதுங்க. வண்டியினுடைய செட்டிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா டிரைவிங்கு, அப்புறம் இந்த அடாஸோடைய செட்டிங்ஸு, ஆக்டிவ் பிரேக் இதெல்லாம், அப்புறம் கேமரா செட்டிங்ஸுங்க, பார்க்கிங் ஆட்டோ பார்க்கிங் தனியாக இருக்குதுங்க. நம்மளே கொண்டு போய் போட்டோம்னா பார்க்கிங் அதே ஆட்டோ பார்க்கிங் தனியாக பண்ணிக்கி அந்த மாதிரியும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, இந்த சீட்டில் வந்திங்கன்னா மசாஜர்னு சொல்ல முடியாது, மசாஜர் மாதிரி இந்த சீட்டோட அவுட்டரில் மட்டும் நம்ம ஷோல்ட்ரு இதுக்கு மட்டும் வந்து லைட்டாக ஒரு வித நெளிவு சுழிவு கொடுக்குமாமா அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, ஃபோனு, அதுக்கப்புறம் ரேடியோ, மீடியா. இது வந்து ஆஃப் ரோடு மோடுங்க. ஆஃப் ரோடு மோடு போட்டிங்கன்னா இதில் வந்து வண்டி வந்து எந்தளவுக்கு ஆஃப் ரோடு நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் பார்த்து கிழக்கு பார்த்து நின்றுட்டுருக்குறோம் நம்ம. இப்போது இந்த ட்ரைவ்ஸு மோடு இதில் வரும். இதுலேயே வந்து கேமரா வந்துடும். இங்கே பாருங்க, கேமரா போட்டிங்க அப்படின்னா முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா எல்லாமே ஆன் ஆகிக்கும். நம்மளுக்கு கல் இருக்குதா இல்லையா, எந்த இடத்துல என்ன இருக்குது, இப்போ இலை இங்கே இருக்குது இல்லை, இந்த இடத்துல இலையெல்லாம் நம்ம அப்படியே நான் கொஞ்சம் மேலே ஒன்றா இலை தெரியும். இதை வண்டி கடியில் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. இப்போ கல் இருந்தால் கல் காமிக்கி வண்டி கடியில், அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குதுங்களாம்மா. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபுங்க. எம்பது என்னன்னு தெரியல. இது வந்து இது என்னது ஹில் டீசன்ட் கண்ட்ரோல், அந்த மாதிரி விஷயமெல்லாம். எஃபெக்ட் மட்டும் கேட்டு பார்க்குறீங்களா எப்படி இருக்குது? ரேடியோ மட்டும் ஐயோ என்னங்க வேறு ஸ்டேஷன் நல்ல பாட்டு ஒன்று போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி பார்த்தீங்களா வேறு லெவல். நல்லா கிடைக்கும் எஃபெக்ட் எனக்கு ராகுல். 16 ஸ்பீக்கரு வண்டி சுத்தி நெட்டி வழி காற்றோடு ரேடியோட அந்த இதோட வருது பாருங்க லோகோ. சூரியன் சொன்ன அந்த லோகோவோட வருது, எல்லாத்தோட லோகோவும் வருது. சூப்பர். இப்போது சவுண்டே வந்து இங்கே இருக்குது அப்படின்னாங்க மியூட் பண்ணிக்கலாம். இப்படி சவுண்டு ப்ளஸ் பண்ணுறது இப்படி தான், அமுத்துறதுலாம் கிடையாது. அமர்த்தினா அமர்த்திக்கலாம், லைட்டாக பண்ணிக்கலாம். இப்படிங்கிறது
எப்படி அவ்வளோதான், எல்லாமே டச்சு தான். அப்போ டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுதுங்க. நல்லா இந்த இடத்துல இந்த கார்பன் டிப் மாதிரி நல்லா சைனிங்கில் கொடுத்துருக்காங்க டிசைனு. 2 கப் ஹோல்டரு, அதுக்கப்புறம் டைப் சி, அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, டைப் சி 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன டைப் சி இருக்குது, இங்கே ஒரு டைப் சி 3. இதுதான் சாவிங்க, லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பன். சாவி பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்குதுன்னு. ஒரு கோடி இல்லைங்க வண்டி, 1 கோடி அப்பு, 1 கோடி பார்த்திங்களுங்க. நீங்கள் சாவியை பட்டன் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வரும். இங்கே ஒரு டைப் சி இங்கே போனீங்கன்னு வச்சுக்கலாம், எத்தனை பெரிய இடம் பாருங்க, சூப்பருங்க. அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர், ஆஹா, லைட்டுடைய வேனிட்டி மிரர். இது வருங்க தனி ஒரு பாக்ஸ் மாதிரி செட் ஆகி வந்துருக்குதுங்க, கருப்பு கலர் பாக்ஸு. இங்கே வருங்க ஃப்ரேம்லெஸ் மிரரு. அப்புறம் இது இவங்க மாட்டாங்கன்னு வண்டியோட வந்ததான்னு தெரியல, கேமரா இது வண்டியோட தான் வந்திருக்கு. இங்கே வருங்க வேனிட்டி மிரரு, பென்ஸ் லோகோ போட்டிருக்காங்க. பென்ஸ் லோகோ போட்டு வண்டியோட இப்போ கொடுத்துட்றாங்க. டேஷ் கேமு, நான் அந்த டேஷ் கேமரா வீடியோ கேட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் போடணும், கூடிய சீக்கிரம் போட்டுடலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இப்படின்னு இழுத்து விட்டால் போதுங்க, பார்த்தீங்களா? அப்படியே முதல் வந்து அந்த இது போயிடுது, ட்ரே, சன்ரூஃபோட ட்ரேவாது. அதுக்கப்புறம் 2வது இழுத்தோம்னா இங்கே போக மாட்டேங்குது, போகுது. எல்லாமே டச்சு, இப்படி இழுக்கிறது. இங்கே வரும் போது வருங்க. அடுத்தது இங்கே வருங்க, தம்பி போய்க்கும், எப்படி இழுத்துட்டா சரி. ஓகே, சூப்பர் ஜி. வாங்க ஜி, லாக் ஆகிங்க ஜி, வாங்க ஜி, லாக் ஆகிங்க. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டோயிங் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் அமுத்துனோம்னா நம்மளுக்கு லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கே போயிடும். அவ்வளோதான், வாங்கிக்கிங்க. அடுத்து மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியாச்சா? க்ளோ பாக்ஸ் மட்டும் காமிக்கல, கூல்டு க்ளோ பாக்ஸா அதுதான் தெரியல. பாருங்கள், கூல்டு க்ளோ பாக்ஸான்னு தெரியல. ஒன்றையும் காணும், டபுள் க்ளோ பாக்ஸே இருக்குது. ஆனால் லைட் கீட்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்ல வெள்ளை கலர் லைட் எரியுது. ஆனால் அதுக்குள்ளே நல்லா துணி மாதிரி வச்சு நல்லா ப்ரீமியமாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கேயும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், இங்கேயும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அந்த வண்டி, நல்லா காம்பேக்டாக உள்ளே வந்துட்டு இருக்கிறோம். அந்த இந்த லைட் இருக்குதுங்க, 3 லைட், ஆம்பியன் லைட்டு தெரியுதுங்களா? இங்கே வந்து இப்படி, இங்கேயும் இப்படி இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இதை சுற்றி இருக்குது, அப்புறம் இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது. சிறப்பு. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாங்கன்னா, சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் வண்டி மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இதை டிரைவ் மூவ் போட்டாச்சு. இண்டிகேட்டர் நம்ம ஃபஸ்ட் இண்டிகேட்டர் ரைட்டு போடுறோமில்லங்க, அதை இழுத்தா தான் கீரு. அடா இன்னுங்க வண்டி போகுதா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஹைப்ரிட்டில் இருக்குதோ? பா, அடா நெகுன்னு பாருங்க. பானட்டு சென்ட்ரு வியூ அப்படியே சும்மா இந்த ஊட்டியில இருக்குமே, அதுக்கு பேர் என்ன எருமை? காட்டெருமை. அது பேர் இங்கிலீஷில் என்னங்க? காட்டெருமைக்கு பேர் பஃபல்லோ, என்னமோ பஃபல்லோ. அந்த கால்லையும் கூட சாக்ஸ் போட்டிருக்கும்ல, வெள்ளையா இருக்குமில்லங்க. கால் 4 கால் மட்டும் வெள்ளையா இருக்குது, சாக்ஸ் போட்ட மாதிரி. அந்த அதனுடைய முதுகு இருக்குது இப்படி ஷேப்பு, அந்த ஷேப்பில் இருக்குதுங்க. அட்டச்சோடு பானட்டு ஃபுல் வியூ தெரியுது. அது வேறு எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல. காட்டெருமை மொத்தத்தில். பா, எக்ஸ்ட்ரா கொடுக்கவே வேண்டாங்க. கால் எடுத்திங்கன்னா நெகுன்னு போயிட்டுருக்குதுங்க. அது வாட்டுக்கு. பா, பேடல் ஷிஃப்டர்ஸுங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? இன்னும் ஒரு எஸ்யூவி ஆஃப் ரோடு வண்டிங்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், சஸ்பென்ஷன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நினச்சேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்க. ஸ்டேரிங் எல்லாம் அப்பா, அதே அவ்வளோ ஃப்ரீனஸ்ஸு, அவ்வளோ இது. என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், அப்புறம் கோடி இல்லைங்க, ப்ரீமியம் தான். யார் ராகுல்? கண்டிப்பாக கோடிகளை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இது கூட இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க ரொம்ப சரிங்க. ஆனால் இன்னொரு ப்ளஸ் இருக்குதுங்க இந்த வண்டியில், அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டேரிங் இருக்குது இல்லைங்க, மொத்தமாகவே 1.5 தான் திரும்பும். சில ஸ்டேரிங்கில் 2 சுற்றுது இல்லைங்க, இப்படி இருக்குது இல்லைங்க. இப்படி போன வச்சுக்கோங்க, 1 இவ்வளோ தான், 1.5 கூட வெளில பாருங்க.
தெரியுதுங்களா? ஆமா ஆமா ஆமா. 1.5 தான், 1.5க்குள்ளேயே வந்து உங்களுக்கு டேர்ன் ஆயிடுது, டோட்டலாகவே டேர்ன் ஆயிடுது. இது ஒன்றா இங்கே வருது, ஒன்று முடிஞ்சது, எவ்வளோதான், 1.25. ஒன்னே கால் தான். 1.25 தான், 1.25க்கு ஃபுல்லு ஸ்டேரிங்கு, அந்த அளவுக்கு கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கேலிபிரேஷன். அதுக்கு ஃபுல்லாக திரும்புது பாருங்க வண்டி. அப்புறம் ஆட்டோ பார்க்கிங் வேறு இருக்குது. இங்கே வருங்க, இவ்வளோ தான். பா, செம சூப்பர். சஸ்பென்ஷன் தானுங்க, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரிங்க, 4மே டிஸ்க் பிரேக்கு. அப்படியே இத்தனைக்கும் இந்த தார் ரோடு, இந்த கொஞ்சம் குண்டுங்குழி ரோடு தான், அப்படியே வந்து அதுக்கே முதங்கிட்டு போகுது, ஒரு துளியும் கூட சத்தம் இல்லாமல். பா, நெகு 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 நெகுன்னு பெட்ரோல். கம்பெனிக்காரங்க சொல்கிறது 14-15 சொல்கிறாங்களாமாங்க. அவரேஜாக லாங்கு போனார் இவர். லாங் இந்த இந்த டைம் ரீசெண்டாக இப்போ சேலம் வந்திருந்தார், அப்போ கூப்பிட்டார். 13 வரைக்கும் கிடைக்குதுங்களாமா. ஆக்சுவலி லோக்கல் சென்னை சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 10 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னாருங்க. மைலேஜ் வரதுக்கு நம்ம சாஃப்டாக தான் ஓட்டுவேங்க, பெருசாக இதெல்லாம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கிறதே நம்ம ஒரு ஹை இது தானுங்க, நல்ல வேல்யூ தானுங்க. கீழே போகுதுங்க இது, அடியில் போகுது. இந்த பட்டனை அமுத்தி விட்டோம்னா அப்படி இங்கே வரும், கீழே போகுது. தெரியுதுங்களா இப்படி, இதை தெரியுதுங்களா, அப்படி கீழே போகுது. இதை பா, பயங்கரமான வேலை பென்ஸு, மீறின வேலை. போயிட்டு இங்கே ஒரு லாக் இருக்குது, இந்த லாக் அமுத்தி விட்டோம்னா இதாகிக்கும், லாக் எடுத்துட்டோம்னா இப்படி வந்துக்கும். ஐயோ, ஒன்றும் பார்க்கிங் போடலையா? தம்பி பட்டன் அமுத்தி விட்டுக்க, பார்க்கிங் ஓட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி ஓட்டுக்கலாம். மீட்டரில் அது போக நிறைய ஆப்ஷன் எல்லாம் இருக்குதுங்க. நம்மளுக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜில், நம்ம சொந்த கருத்துலேயும் சொந்த நாலேஜ்லேயும் தான் நம்ம வந்து சொல்கிறோம், பிடிக்கிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜிஎல்சி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டிஎம்எஃப் சில பேர் கேட்டிருந்தாங்க ஜிஎல்சி பற்றி போடுங்க அப்படின்னு. நானே முதல் முறையை பற்றி ஓட்டிக்கிறேன் ஜிஎல்சி. ஆக்சுவலாக ஒரு நாள் எங்கேயாவது லாங்கிங் கிடச்சதுன்னா நான் இவர்கிட்ட கேட்குறேன், எப்போது நம்ம ஊருக்கு இது வருவாருங்க. வந்தாருன்னா, ஈரோடு திருப்பூர் வந்தாருன்னா ஒரு நாள் நான் உங்களுக்கு ஓட்டி பார்த்து போகிறேன்னு கொஞ்சம் நல்லா. ஏன்னா ஃபுல் டிராஃபிக் இல்லை, இங்கே வேறு வெயிலுங்க. நம்ம ஊர்லேயே வெயில் கடிசு, சென்னை சொல்லவே வேணும். இங்கே கிட்டத்தட்ட 35 டிகிரி 36 டிகிரி இருக்குது. இங்கேயே லட்சத்தை இருக்குது எல்லா பக்கம். சரி, இந்த ஜிஎல்சி அப்படிங்கிற மறக்காமல் மெர்சிடிஸ் பென்ஸ் எத்தனை பேண்ட்ஸ் இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.